பணம் பணம் இருக்குது இல்லையா, அகல் எதையும் செய்யலாம். ஏன்னா இதே உதயநிதி கடை இந்த பணம் இருந்ததால் தானே அவனே ஒரு ஹீரோவாக போட்டுக்கிட்டான் ஒரு படம் எடுத்துக்கிட்டு. அப்போ உனக்கு பணம் இல்லாட்டி நீ அதை பண்ண முடியாதுல்ல. பதவி இருக்குது, ரெண்டும் இருக்குது. ஸோ தே ஆர் மிஸ்யூசிங். எனிவே தே ஆர் பிளேயிங் அ ரைட் கேம். அது வந்து அவனுக்கு லக் இருந்துச்சுன்னா முன்னுக்கு வரலாம், தெரியாது. அந்த பேக் ஃபயரும் ஆகலாம், தெரியாது. இதுக்கு முன்னாடியே ஒரு பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஆமாம், அதை பற்றி பேசிடலாம். ஏன்னா ஸ்டாலின் அவர்களும் உதயநிதியும் அதே மாதிரி தான் வந்தாங்க. நீங்கள் ஸ்டாலின் வந்து பெரிய ஒரு ஹீரோவாக அன்னைக்கு இல்லை. பட் ஸ்டாலின் ஹேட் அ வெரி பேட் நேம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சிஎம்மாக இருக்கும்போது, அவங்க அப்பா சிஎம்மாக இருக்கும்போது, ஸ்டாலின் வாஸ் ஆக்சுவலி கன்சிடர்ட் அஸ் ஒரு ரவுடி எலிமெண்ட், கேரக்டர்லெஸ் எலிமெண்ட். அப்படி தான் ஸ்டாலின் மக்கள் பேசுவாங்க அவனை பற்றி. ஓகே, அப்புறமேல் அன்னைக்கு வந்து ஸ்டாலின் இந்த அளவுக்கு இது இல்லை, பணபலம், இந்த பணம் எடுத்து செய்யுது அதெல்லாம் அவங்களுக்கு இல்லை. பட் ஸ்டாலின் யூஸ் டு டூ அ லாட் ஆஃப் பிளேஸ். இந்த ஊருங்களில் போய் அந்த காலத்தில் இந்த திருவிழாக்கெல்லாம் ட்ராமா பண்ணுவாங்க. அப்போ வந்து ஹி வாஸ் இன் அ ட்ரூப். எனக்கு தெரியும், குட்டி பத்மினி, ஸ்டாலின் இவங்கெல்லாம் ஒரு ட்ரூப்பில் இருந்தாங்க. ஸோ அப்போ குட்டி பத்மினி போகும்போது எனக்கு தெரியும் ஸ்டாலினும் இந்த ட்ராமாஸ் பண்ணு. ஸ்டாலின் didn't have the opportunity. I think அவன் ஒரு 2 படமும் வந்து டோட்டல் ஃபெயிலியர். இப்போ அதை வச்சு ஓட்டுவாங்க அந்த இமேஜ் எல்லாம், அது ஓட்டுறாங்க. பட் he was not a பெரிய ஒரு ஹீரோ எலிமெண்ட் கிடையாது. ஏன்னா அந்த ஹேர் ஸ்டைலாலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாலினோடைய ஹேர் ஸ்டைல் தான் இந்த இன்பநிதிக்கு இருந்துச்சு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஃபேஸ் ஓவர் மாதிரி ஏதோ பண்ணியிருக்கிறான்.